ஆமை புகுந்த வீட்டில் ஒரு நாளும் நல்லது நடக்காது. இன்னொன்று சொல்லுவாங்க, ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும். அமீனாங்கிறவன் வீடை ஜப்தி பண்ணுறதுக்கு வருவான், அவனுக்கும் ஆமைக்கு சம்மந்தம் கிடையாது. பட் ஆமை புகுந்த வீடு அப்படின்னாக்கா அதை தப்பாக சொல்லக்கூடாது. காரணம், சைனாக்காரங்கள்லாம் ஃபெங்ஷுய் படி எல்லார் வீட்லேயும் நீ மார்பிளில் ஒரு ஆமையை வெய்ய அதிர்ஷ்டம் வருங்கிறான். அப்போ என்ன அவன் பைத்தியமா நாம் பைத்தியமா தெரியல. அந்த ஆமை அல்ல. நாம் சொல்கிறதெல்லாம் பொறாமை, முயலாமை, இல்லாமை, கல்லாமை. இந்த பொறாமை வந்துடுச்சுன்னா அது எதை பார்த்தாலும் நல்லதே தோணாது இல்லையா? இயலாமை, அதாவது என்னால் ஏழலைப்பா அப்படிம்பாங்க மதுரை பக்கத்துலலாம். ஏழலைப்பானா என்னால் முடியலங்கிறது கிடையாது, முயற்சி இல்லாமை. அதைத்தான் முயலாமை. கல்லாமை அப்படின்னாக்கா கல்வி கற்கவில்லை என்றால் வாழ்க்கை அவ்வளவுதான்.